வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 28ஆம் தேதி ஆகஸ்ட் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் R1, R2, R3, சப்போர்ட் லெவல் S1, S2, S3 கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பைவட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது 25,017ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா 25,127 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,211 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 25,292 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சப்போர்ட் ஜோனை நோக்கி வந்ததுன்னா 24,962 வரைக்கும் நிஃப்டி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,881 வரைக்கும் நிஃப்டி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,797 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு 29ஆம் தேதி ஆகஸ்ட். இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி சைட்வேஸ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு அடுத்த லெவலில் மூவ் ஆவதற்கு, இன்னும் பாசிட்டிவ்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ்ல மூவ் ஆனாலும் சைட்வேஸில் மூவ் ஆகும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளோட ப்ரீமியம் கரையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ட் ஜோன், இந்த 2 ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லையான்னு கவனமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு இன்னையோட ட்ரேடிங் நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.